பழைய வீடியோட கன்டினியூவேஷன் தாங்க. நம்ம வந்து வாங்கின எருமையெல்லாம் பார்த்துட்டோம். அதாவது சந்தையில் இருக்கிற எருமையெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து வாங்கி கட்டியிருக்கிற எருமையை பார்ப்போம். என்ன கவர் மாத்துறீங்களா? எங்கேங்கண்ணா போகுது எருமை? மகாராஷ்டிரா. அவ்வளோ தூரம்லாம் போகுதா? எல்லாமே வா. யாருதுங்கண்ணா? யார் வாங்கி தந்தா? இல்லை கண்ணு இருமீங்க இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. நல்ல சண்டை இருமீங்க. தண்ணிக்கு நிக்கலன்றா நான் என்ன பண்றேன்? நான் இல்லைன்னா இது மாடு தனியாக கொண்டு போய் கட்டி பாருங்க. చెప్తా ఉంటా నేను ఇది దూడ తాగించుకోవడం ఉండదు. இதெல்லாம் சென்னை இருமீங்க. అది తని అన్ని తని சென்னை இருமீங்க. எல்லாமே சென்னை இருமீங்க. எருமை வரத்து குறைவாக இருக்கிறதுனால டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை வாங்கி கட்டியிருக்காங்க பார்த்தோம். வாங்கி கட்டினேன். நாளைக்கு மத்தியானம் படுத்திருப்பான். என்ன பண்ண வாங்கிட்டு இருக்காங்க எருமை. இந்த எருமையை வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சனை எருமைங்க. முக்கால்வாசி சனை எருமை. 80% சனை எருமையாக தான் இருக்குது. 20% தான் கண் எருமையாக இருக்குது. எருமைக்கு டிமாண்ட் பயங்கரமாக தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து வக்கிப்புல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கிடாரி வளர்த்து பாருங்கள். ஏன்னா வந்து எருமை ரேட் அதிகம். நீங்கள் எப்படி வந்து ஹெச்எஃப் மாடு வாங்குறீங்களோ அந்தளவுக்கு எருமை ரேட்டும் அதிகமாக இருக்குது. கிடாரி இருந்தால் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடாரியில் வளர்த்துங்க எருமை கிடாரியை. அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து எருமை வாங்குகிற செலவு கம்மியாகும். ஆனால் வேலை அதிகம்தான்.